அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்களின் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு முதலே கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் திருவாரூர் நகராட்சியில் தற்போது துப்புரவு பணியாளர்களின் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்களின் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்திருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது திருவாரூர் நகராட்சியில். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நேசராஜ், முழு விவரம். கனிமொழி, திருவாரூரில் நேற்று முதல் இடைவிடாமல் பெய்து வந்த கனமழையின் காரணமாக திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட விஜயபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்திலும் மருத்துவமனை முழுவதுமாக மழை தேங்கியுள்ளது. அதே போன்று பள்ளிகளிலும் தேங்கியுள்ளது. குறிப்பாக காரைக்காட்டு தெருவில் உள்ள அம்பேத்கர் நகரில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் திருவாரூர் நகராட்சியில் துப்புரவு பணியாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இடைவிடாமல் இரவு முழுவதும் பெய்த தொடர் மழையால் துப்புரவு பணியாளர்களின் வீடுகளில் மழைநீர் புகுந்து மேலும் வீடுகளில் தேங்கியுள்ள மழைநீரை பாத்திரத்தின் மூலமாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் அன்றாட நிலை இழந்து நிற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.